நிதின், உனது நண்பர் சுடர்வாணன் உனக்கு ஒரு மோட்டிவேஷன் கொடுக்க சொல்கிறாரு. நீயும் நைட் ஷிஃப்ட் ஒர்க் போகிற, கடன் கஷ்டமாக இருக்குது சூழ்நிலை, என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிற. நீ வேலை செய்கிறீங்களா, அது சார்ந்து ஏதோ ஒரு வேலைக்கு இது இருந்தால் 12 மணி நேரம் ஒர்க் போயிடுது, 8 மணி நேரம் தூங்க, 4 மணி நேரம் ரெஸ்ட் கிடைக்கும்போது உங்களுக்கு கடனுக்கு உண்டான விஷயம், மன திருப்தி, வீட்டு கஷ்டம், இன்னும் கஷ்டம், சில விஷயங்களை ஒரு நாளைக்கு 200-250 வந்தால் சமாளிக்க முடியுங்கிற ஒரு கண்டிஷனில் உன்னோட படிப்பு சார்ந்த வேலையோ, ஏதோ ஒரு ஆஃபீஸ் வேலையோ, இல்லைன்னா ஏதோ ஒரு வேலை இருந்தால் பாரு, அதுதான் பெட்ரு. வேறு எல்லாம் இல்லை. இல்லைன்னா சீட்டு நாட்டுக்கு இது போடுங்க. ஒரு 2 பேர் சேர்ந்து நண்பர்கள், நித்தினும் நீயும் ஃப்ரெண்டா இல்லை உன்னோட ஃப்ரெண்டு யாராவது சேர்ந்து ஒரு சீட்டுக்கு இது போடுங்க, கஷ்டப்பட்டு போடுங்க. அந்த காசில் வரக்கூடிய வருமானத்தை வச்சு அப்படியே கடன் கட்டுறதுனா கட்டிக்கிங்க. உனக்கு நம்பிக்கையான நண்பர்கள்கிட்ட அந்த மாதிரி நீ பழகலாம். ஏன்னா தேவையில்லாமல் தெரியாத ஆளுகிட்ட போய் சீட்டு போட்டு அது ஏகப்பட்ட பிரச்சனையை பார்த்து பத்திரம். சரியா? சிறிது சிறிதாக சம்பாரி. இந்த சில்லறை நாணயங்கள் எல்லாம் இருக்கும், ஒரு ஐடியா கொடுக்குற. சில்லறை நாணயங்கள் எல்லாம் பெட்டி கடையில எல்லாம் போய் ஒவ்வொரு கடையிலையும் கேட்டு ஒரு நாளைக்கு ஒரு 50 கடை சுற்று, ஒரு 20 கடையில் கொடுப்பாங்க. கமிஷனுக்கு கேப்டாக கொடுப்பாங்க. 100க்கு 5 ரூபா 6 ரூபா வாங்குவாங்க. 100க்கு 5 ரூபா 6 ரூபா, 100 ரூபா வாங்கிட்டு 6 ரூபா கொடு கமிஷனு. அதை வாங்கிட்டு வந்து சூப்பர் மார்க்கெட்டில் கொண்டு போய் கொடு. 100க்கு 8 ரூபா 9 ரூபா தருவாங்க. அதில் 3 ரூபா கிடைக்கும் உனக்கு. 1000க்கு 30 ரூபா கிடைக்கும். சரியா? ஒரு 5000 ரூபாய்க்கு ஒரு 30 கடை அலையும் போது 5000 ரூபாய்க்கு மேலேயே கிடைக்கும் காயின்ஸு. அவங்களுக்கும் கமிஷன் கொடுத்துடலாம். நீ அங்கே போய் கொடுத்தீங்கன்னா உனக்கு அதில் ஒரு வருமானம் ஒரு 200 ரூபா கிடைக்கும். அது சொந்த தொழில் தான். ஒரு நாள் இதை செய்ய, ஒரு நாள் காய்கறிக்கு இது வியாபாரம் பண்ணு, ஒரு நாள் நீ காய்கறி கிடைக்க வேலைக்கு போ. ஒன்றா வேலைக்கு போ அந்த 4 மணி நேரத்தில். இல்லையா சொந்த தொழில் பண்ணு, தப்பே கிடையாது, நல்லது. மார்க்கெட்டிங் வேலையை பற்றிக்கு இது இருந்ததுன்னா மொபைலே இருந்துட்டு ஏதோ ஒரு மார்க்கெட்டிங்கு, ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் சம்மந்தமாக ஏதோ ஒன்று அதுக்கு சார்ந்த விஷயங்கள் ஏதோ ஒன்று கிடைக்குதுன்னா யோசிச்சுப்பார். அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் கடையில் நிற்பாங்க வேன் வச்சுட்டு. அவங்ககிட்ட போய் நின்று அந்த என்னென்ன பொருள் வாங்கி சேல்ஸ் பண்ணுறாங்கன்னு கவனித்து அந்த கடைக்காரரோட லிஸ்ட்டில் வச்சுருப்பாங்க. நேரில் போய் ஆர்டர் எடுப்பாங்க, இல்லைன்னா ஃபோனில் ஆர்டர் எடுக்கிறதுக்கு ஆள் தேவைப்படும். அந்த ஃபோன் நம்பரை வாங்கி டிஸ்ட்ரிபியூட்டர் கேட்டு ஃபோன்லேயும் கூட ஆர்டர் வந்து எடுத்து கொடு, இல்லைன்னா ஃபோன்லேயும் கூட பேமெண்ட்டுக்கு பற்றி பேசலாம். நிறைய ஐடியா இருக்குது. ஒரு கடைக்கு போய் நின்னேன்னா அதில் 1000 ஐடியா இருக்குது. ப்ரொமோட்டர் வேலை கேட்பாங்க. காலையில் ஒரு எந்த டைமோ ஒரு 4 மணி நேரம், அந்த 4 மணி நேரத்துக்கு போய் வேலை செய்ய ஏதோ ஒரு கம்பெனியில் ஒரு 300 ரூபா கிடைக்கி. இந்த மாதிரி விஷயத்தை நீ ஃபாலோ பண்ணிக்கோ. சீட்டு போடுறத விட நல்லா யோசிச்சு பண்ணு. இதெல்லாம் வந்துட்டு உனக்கு கடன்லேருந்து உனக்கு நிறைய எடுத்துகிட்டு வரதுக்கு பெட்டராக இருக்குது தம்பி. நிதின், உனது நண்பர் சுடர்வானா சொல்லிக்கிறாரு. மீண்டு வர, வாழ்க்கையில் வளம் பெற வாழ்த்துக்கள் தம்பி. சரியா?